மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து ஒரு இடியாப்பம் பண்ணுற மெஷின் தான் அறிமுகப்படுத்த போகிறேன். இது வந்து ஹஸ்பண்டும் பசங்க ஹரி கிரண் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த மெஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மெஷின் தான். நம்ம வந்து வீட்லேயே இடியாப்பம் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு மணி நேரத்தில் 300லேருந்து 400 இடியாப்பம் வரைக்கும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இடியாப்பம் வந்து ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால வயசானவங்களிலிருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து 40 கிராமிலிருந்து 80 கிராம் வரைக்கும் வெயிட்டேஜ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து சிலிண்டர் எடுத்து மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்து சிலிண்டரில் அரைச்சிடலாம். சிலிண்டரில் வந்து ஒரு 1.25லேருந்து 1.5 கிலோ அளவுக்கு வரை மாவு இதில் போட முடியும். இது வந்து இடியாப்பம் வைக்கிறதுக்குன்னு விற்கிற பிளேட்டு. இது வந்து நைலான் பிளேட்டு தான். இது வந்து மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து இடியாப்ப மிஷினோட பிஸ்டன் வந்து கீழே வாரதுக்கு. பிஸ்டன் வந்து மாவில் வந்து முட்டுற மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம். இனி வந்து மேனுவல் மோடில் தான் நம்ம வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கான சுவிட்சு. இனி வந்து மேனுவல் மோடு வந்து அமுத்திடலாம். மூணு செகண்டு தான் டைமு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் சின்னதாக தான் இடியாப்பம். அடுத்த இடியாப்பம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைல் இடியாப்பத்தை விட இது வந்து கொஞ்சம் பெரிய இடியாப்பம். இதுக்கு வந்து வெயிட் வந்து 56 கிராமுக்கு மேலேயே இருக்குது. இது வந்து கேரளா ஸ்டைல் இடியாப்பம். அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 48 கிராம் தான் இருக்குது. 49 கிராம் பக்கம் இருக்குது. இது நம்ம முதல்ல பண்ண மாதிரி 59 கிராம் இருக்குது. இது வந்து 3 செகண்ட்லேருந்து ஒரு 3-5 செகண்ட் ஆக்கி கொஞ்சம் டைம் கூட்டி வைக்கலாம். டைம் வந்து ஒரு 5 செகண்ட் கூட்டி வச்சுருக்கோம். அந்த டைமில் எந்த வெயிட்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் மூணரை செகண்டுக்கு வந்து ஒரு 64 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சாப்பிட்றவங்க ஒரு 4 இடியாப்பம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். நீ வந்து செகண்ட் வந்து கம்மியாக வச்சிடலாம் டைமு. ரெண்டரை செகண்ட் வச்சுருக்கோம்.
ஒரு நிமிஷம். 2.5 செகண்ட் வச்சப்போ ஒரு 46 கிராம் அளவுக்கு வெயிட்டேஜ் வந்திருக்கு. இந்த மெஷினில் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிலிண்டரில் வந்து மாவு முடிஞ்சது. நம்ம வந்து பிஸ்டன் வந்து மேலே எடுத்துடலாம். முதல்ல வந்து மேனுவல் மோடை வந்து திருப்பி வச்சிடணும். இது வந்து பிஸ்டன் வந்து மேலே வர்றதுக்கு. பிஸ்டன் வந்து இந்த டைமில் மேலே வந்துட்டுருக்கு. இது வந்து டிசி மோட்ரு. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கரண்ட்டே யூஸ் பண்ணினா போதும். இதுக்கு செப்பரேட்டாக கரண்ட் கனெக்ஷன் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து மிக்சி கிரைண்டரு அந்த அளவுக்கு தான் இதுக்கு கரண்ட்டு செலவாகும். பிஸ்டன் வந்து மேலே வந்துருந்தாச்சு. வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டர் வந்து ஃபுட் கிரேடு ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். சிலிண்டரில் வந்து மறுபடியும் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டுடலாம்.